இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் உடைய பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிறுவனம் அப்படின்னா என்னது? கம்பெனி. தனது அப்படின்னா இட்ஸ். வணிகத்தை அப்படின்னா பிஸ்னஸ். உலகவியல் அப்படின்னா குளோபலி. விரிவுபடுத்தி வருகிறது எக்ஸ்பேண்டிங். நிறுவனம் தனது வணிகத்தை உலகளவில் விரிவுபடுத்தி வருகிறது. அதாவது ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து குளோபலாக உலக அளவில் தன்னோட கம்பெனியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களே தவிர ஸ்டாப் பண்ணலை. ஒரு விஷயம் கண்டினியூஸாக ப்ரெசண்டில் போயிட்டே தான் இருக்குது, ஸ்டாப் பண்ணாமல். அப்படின்னா தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பெனி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது? இட் அப்படின்னு குறிக்குது. இட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஹேஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ எழுதலாமா? கம்பெனி, த கம்பெனி ஹேஸ் பீன், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், எக்ஸ்பேண்டிங் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இட்ஸ் தனது, பிஸ்னஸ் வணிகத்தை, எப்படி குளோபலி உலக அளவில். ஓகேங்களா? செகண்ட் பார்க்கலாமா? நாங்கள் அப்படின்னா வி, காலையில் அப்படின்னா மார்னிங், லிருந்து அப்படின்னா சின்ஸ், யூ அப்படின்னா உங்களை, தொடர்பு கொள்ள கான்டாக்ட், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். முயற்சினா ட்ரை, செய்து கொண்டிருக்கிறோம் ட்ரையிங். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யாரோ ஒரு பர்சன் வந்து நான் வந்து உன்னை காலையிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ கால் பண்ணிகிட்டே இருக்கேன், ரீச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. காலையிலேருந்து ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னமும் ரீச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகாமல். ஸோ எழுதலாமா? நாங்கள் அப்படின்னா வீணா என்ன சொல்லியிருக்கேன்? ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹாவ் பீன் என்னது? வெர்பு, முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஹாவ் பீன் ட்ரையிங் எதுக்கு? டு கான்டாக்ட் தொடர்பு கொள்ள. யார? உங்களை. எப்போல? சின்ஸ் மார்னிங். ஓகேங்களா? தேர்ட் பார்க்கலாமா? அவர்கள் அப்படின்னா தே, பல மாதங்களாக, பல மந்த்ஸ் அப்படின்னா பல மாதங்களாகனா மந்த்ஸ், லாக அப்படின்னா ஃபார், தங்கள் அப்படின்னா தயர், விடுமுறை பயணத்தை வெக்கேஷன் ட்ரிப் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹாவ் பீன் பிளானிங். அவர்கள் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஹாவ் பீன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எழுதலாமா? அவர்கள் அப்படின்னா தே ஹாவ் பீன் பிளானிங் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹாவ் பீன் பிளானிங் எதைய? தயர் வெக்கேஷன் ட்ரிப் அவர்களுடைய விடுமுறை பயணத்தை. எவ்வளோ மாதமாக? 4 months. அவங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. மந்த், அதாவது எவ்வளோ மந்த்ஸ்னு தெரில, மந்த் கணக்கில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டில் தே ஆர் பிளானிங். ஓகேங்களா? ஃபோர்த்து போகலாமா? அவர் அப்படின்னா ஹீ, 2015 லிருந்து அப்படின்னா சின்ஸ், சொந்தமாக அப்படின்னா ஓன், தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழில்னா பிஸ்னஸ், நடத்தி அப்படின்னா ரன், கொண்டிருக்கிறார்கள் ஹேஸ் பீன். அவர்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். அவங்க வந்து 2015லேருந்து நடத்திட்டுருக்காங்க, 2022 நடத்திட்டுருக்காங்க, 20லேயும் நடத்திட்டுருக்காங்க, 26லேயும் நடத்திட்டுருக்காங்க, இன்னமும் அவங்க நடத்த தான் போகிறாங்க. அது கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது, ஸ்டாப் ஆகாமல். ஸோ எழுதலாமா? ஹீ ஹாஸ் பீன் ரன்னிங் என்னது? ப்ளஸ் பிஸ்னஸ், அவருடைய சொந்த தொழில். எப்பையிலேருந்து? சின்ஸ் 2015. ஓகேங்களா? அவர் 2015 சொந்தமாக தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார். வேறு என்ன? 5th பார்க்கலாமா? ஐ அப்படின்னா நான், சமீப காலமாக அப்படின்னா லேட்லி, என் வேலை மை ஜாப், மாற்றுவது பற்றி, மாற்றுவதுனா சேஞ்சிங், பற்றி அப்படின்னா எபோட், சிந்தித்து அப்படின்னா திங்கிங் கொண்டிருக்கேன். நான் சமீப காலமாக என்னோடய ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணலாம் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சமீப காலமாக அப்படின்னா எவ்வளோ பீரியட் அப்படின்னு தெரில, ஒரு 1 month இருக்கலாம், 2 month இருக்கலாம், 1 year இருக்கலாம், ரீசெண்டாக கூட அவங்க இருக்கலாம்.
இந்த மாதிரி நான் ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ டேஸ் தெரியாது நம்மளுக்கு. ஸ்டில் தே ஆர் பிளானிங். இன்னும் அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணல, இன்னமும் திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ எழுதலாமா? நான் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் திங்கிங், சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அபவுட் சேஞ்சிங் அப்படின்னா மாற்றுவது. மை ஜாப் லேட்லி, மை ஜாப் என் வேலையை சமீப காலமாக அப்படின்னா லேட்லி. இங்கே வந்து அபவுட் சேஞ்சிங் அப்படின்னு இருக்கா, இது வந்து நீங்கள் கேட்கலாம், இதுதான் வந்து நீங்கள் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சொன்னீங்க அப்படின்னு ஹாவ் பீன் போட்டு வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா. இங்கே ஏன் வந்து அபவுட் பக்கத்தில் ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜெரண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த வெர்பு வந்து V1 ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். நான் வந்து ஜெரண்ட் டாபிக் எடுக்கிறப்ப இதை வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.